Hi, இந்த வீடியோல ஸ்லீவ்ல எப்படி பைப்பிங் வைக்கிறது அதுவும் ஸ்கேலப் டிசைன் யூஸ் பண்ணி அதில் எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுலேருந்து ரைட் சைடு ஒரு ஸ்லீவ்லேயும் லெஃப்ட் சைடு இன்னொரு ஸ்லீவ்லேயும் ஒரு 1 inch 1.5 inch பெண்ட் பண்ணி மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு பெண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. அந்த க்ராஸ் பண்ணி எடுத்த மார்க்லேயே 1.5 inch கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலப் டிசைனுக்காக அந்த 1.5 inch மார்க் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 1/2 inch கர்வில் ஸ்கேலப் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேலப் டிசைனுக்கு நம்ம வரைஞ்ச மார்க் எப்படி இருக்கோ அதே ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது பண்ணுறதெல்லாம் லைனிங் ஃபேப்ரிக்கில். கட் பண்ண லைனிங் கிளாத்தை ஒரிஜினல் பீஸோடு செட் பண்ணி ஸ்கேலப் டிசைனுக்கு கரெக்டாக கைடெல்லாம் ஒன் சைட் 1/4 inch மட்டும் வர்ற மாதிரி அந்த ஸ்கேலப் டிசைன்லேயே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்கேலப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எட்ஜில் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் குட்டி குட்டியாக நாட்ச் போட்டுக்கோங்க. ஸ்கேலப் டிசைன் ஃப்ரண்ட் சைட் திருப்புறதுக்கு ஈஸியாக ஷேப்பாக எடுத்து கொடுக்கும். ஷேப் வரலன்னா ஊசி வச்சு ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷேப் கரெக்டாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் மேலே. இப்போ பைப்பிங்க்காக ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கோங்க. க்ராஸ் பீஸாக கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. க்ராஸ் பீஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஃபுல் லென்த் கொண்டு வாங்க.
பைப்பிங் ஃபேப்ரிக் ரெடி பண்ணிவிட்டு ஒன் சைட் 1/2 inch வரைக்கும் மடித்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கேலப் டிசைனில் கரெக்டாக 2 mm இல்லைன்னா ஒன் சைட் ஒரு கைடு அளவு பைப்பிங் வச்சு அந்த ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பைப்பிங் பின்னாடி போகிற மாதிரி கரெக்டாக கீழே டைட்டாக இழுத்துக்கோங்க. பைப்பிங் ஃபேப்ரிக் மட்டும் நீங்கள் எவ்வளோ நீட்டாக டைட்டாக இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பீஸ் மேலே பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணி திருப்பணும். உங்களுக்கு சப்போஸ் அந்த வரலைன்னா பைப்பிங் கீழே வச்சுட்டு ஒரிஜினல் பீஸை மேலே வச்சு இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி திருப்புங்க. ஸோ 2 மாதிரியும் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக பைப்பிங் மட்டும் கீழே டைட்டாக இழுத்துக்கோங்க ஷேப் வரும்போது. இன்னொரு சைடும் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கர்வ் எடுத்த அந்த ஸ்கேலப் டிசைனை மேலே வச்சு இப்படி அட்டாச் பண்ணி முடிங்க. பார்க்குறதுக்கே நீட் ஃபினிஷிங்காக சிம்பிளாக இருந்தாலும் அழகாக தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஒர்க் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் கற்றுட்ருக்க பிகினர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.